கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். இது ஒரு புதுவிதமான ஒரு கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் இல்லை. இது வந்து ஒரு யாருமே இது வரைக்கும் நம்ம சாட்டு ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. நம்ம புதுசாக ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கேரளா லாட்டரி சாட், அதுவும் மந்த்லி சாட்டு, டெய்லி கெஸ்ஸிங் கிடையாது. இது வந்து மந்த்லி சாட்டு. அதாவது மார்ச் 1 டு மார்ச் 30 வரைக்கும் இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்தந்த நம்பர் தான் வரும்ன்ற ஒரு சாட்டு. ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் விளாட்றவங்களுக்கான ஒரு சூப்பரான சிறப்பான ஒரு கணிப்புகள் தான் இது. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஏ போர்டில் இதில் ஒரு தெளிவாக சொல்லிக்கிறேன். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ஒரு கேரளா லாட்டரி சாட்டு. எந்தெந்த மாதம் எந்தெந்த டேட்டு அதில் என்னென்ன நம்பர் வந்திருக்குன்ற மெனக்கண்டு டோட்டலாக கொடுத்துருவேன் நான். ஏ போர்டு இப்போ ஏ போர்டு 0லேருந்து 9 வரைக்கும் நான் கொடுத்துருவேன். 0ல் வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் அடுத்து வர வேண்டிய நம்பர். அதே மாதிரி 1ல் வந்துச்சுன்னா அடுத்து இந்த நம்பர். 2, அதே மாதிரி 3, 4, 5 இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் 3 கெஸ்ஸிங் வந்துடும். அதாவது ஸ்கிப்டு நம்பர், சோல்டு நம்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் தான் ஸ்கிப் ஆகிறது இல்லை எரரு, அப்புறம் சோல்ட் அவுட் ஆகிறது. அந்த 2க்கும் ஒரு சான்ஸ் வச்சு நம்ம ஒரு நம்பருக்கும் 3 நம்பராக சும்மா தரமான ஒரு கெஸ்ஸிங் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. மந்த்லி சாட்டு. வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு ஷேர் பண்ணி எல்லாருமே இதை பார்த்து ஒரு ட்ரையல் எடுத்து கற்றுக்குங்க. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியணும். அதுக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஏ போர்டுக்கான ஃபஸ்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ போர்டு 0லேருந்து 9 வரைக்கும் என்னென்ன நம்பர் வந்துச்சுன்னா அடுத்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லிடுவோம். அதனால் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நீங்கள் இப்போ வீடியோவை பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ ஏ போர்டில் ஃபஸ்ட் எடுத்துனே கேரளா லாட்டரி சார்ட். இது மார்ச்சுக்குரிய சார்ட் மட்டும்தான். மார்ச்சில் வர வேண்டிய நம்பருக்கான ஒரு சார்ட் கன்ஃபார்ம் கெஸ்ஸிங். இதுதான் அடுத்தடுத்து வர வேண்டியதுன்னு நம்ம ஒரு புதுசாக ஒரு சார்ட் யாருமே பண்ணாதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் புதுசாக. அதை வந்து நம்ம சும்மா ஏனோதானு எடுக்கல, சும்மா பக்காவாக கிட்டத்தட்ட ஒரு 1 வீக், ஒரு 10 நாள், 1 வீக் மேலேயாச்சு நம்ம அந்தளவுக்கு புதுசாக ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏ போர்டில் ஃபஸ்ட்டு 0 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது 9 தான். 9. அதுக்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா 1. இதுதான். அதாவது ஃபஸ்ட்டு 0 ஏ போர்டில் 0 வந்துச்சு. ரிசல்ட்டில் 0 வந்துச்சுன்னா 0வுக்கு அடுத்த நம்பர் 9. 9க்கு அடுத்தாப்புல 1. அதுக்கு அடுத்தாப்புல தான் 8க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இதில் ட்ரையல் நம்பரில் போச்சுனாலோ சோல்டு ஆச்சுனாலோ அதுக்கு அடுத்த ட்ரை நம்ம எப்பவுமே 2 ட்ரை கொடுத்துருவோம். 3வது நம்மளுக்கு வின்னிங் நம்பர் தான். அதனால ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இண்டிவிஜுவல் கேமிங் விளாட்றவங்க இதை பார்த்து கவனமாக விளாண்டுக்குங்க. இதுதான் வர வேண்டிய ஒரு நம்பர்னா அது இதுதான். மற்றபடி வேற எங்கிட்டும் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ரொம்பவே வாய்ப்பு கம்மி. 0வோட பொறுத்தளவு வர வேண்டிய ஒரு நம்பர் 9, 1, 8. ஓகேங்களா? இது வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நம்பர். சரிங்களா? ஃபஸ்ட்டு 0 பார்த்தாச்சு. இதுதான் வர வேண்டிய ஒரு நம்பர். நோட் பண்ணிக்கங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க அடுத்த நம்பர் பார்த்துருவோம். இப்போ அடுத்தாவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1ஆம் நம்பரில் ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 2. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு, அதாவது 1 ஏ போர்டில் 1 வந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 2. 2க்கு அடுத்தாப்புல உள்ள ஒரு சான்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 4. 4க்கு அடுத்தாப்புல தான் 6 உள்ள வரும். இதுதான் நம்ம ஏ போர்டு 1க்காக வர வேண்டிய ஒரு நம்பர்னா 2, 4, 6. இந்த நம்பர் தான் ஒரு கெஸ்ஸிங்க்கு வர வேண்டிய ஒரு நம்பர்னா 2, இல்லைன்னா 4, அப்படி இல்லைன்னா 6. இதுதான் வந்து ஏ போர்டு 1க்குரிய ஒரு கணிப்புகள். இந்த நம்பர் மட்டும்தான், மற்றபடி வேற எந்த நம்பருமே கிடையாது. இப்போ அடுத்து வாங்க பி போர்டு 2க்கான ஏ போர்டு 2க்கான ஒரு நம்பரை பார்த்துருவோம். அடுத்து இது வந்து ஏ போர்டு 2க்கான ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 2ல் வர வேண்டிய நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 5. 5க்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர் 7. 7க்கு அடுத்தாப்புல வர வேண்டிய ஒரு நம்பர் 1. நான் வேகமாக சொல்லிடுறேன். ஏ போர்டு 2க்கான வர வேண்டிய ஒரு நம்பர் 5, இல்லைன்னா 7, இல்லைன்னா 1. பார்த்துங்க, 5, இல்லைன்னா 7, இல்லைன்னா 7, இல்லைன்னா 1. இதுதான்
ஏ போர்டு 2க்கான ஒரு கணிப்புகள் 5 இல்லைன்னா 7 இல்லைன்னா 1. இது வந்து மந்த்லி சார்ட்டுங்க. ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, பார்த்து. அதாவது நம்ம சொன்ன மாதிரியே தான் ஏ போர்டு, அதாவது ஏ போர்டில் 2 வந்தால் 5 7 1 தான் வரும். இப்போ அடுத்த நம்பர் பார்த்துடலாம் வாங்க. வீடியோ தொடர்ந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் போட்டுங்க. நெக்ஸ்ட் மந்த் அது இந்த வீடியோ மெம்பர்ஷிப்பில் மட்டும்தான் லான்ச் ஆகும். அதனால் நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிக்கிறேன். வாங்க இப்போ அடுத்து நம்ம 3ஆம் நம்பருக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஏ போர்டில் 3 வந்தால் வர வேண்டிய ஒரு கணிப்புகளுக்கான நம்பரு 7. ஃபர்ஸ்ட் நம்பர் 7. 7 வரல, 7 சோல்டு இல்லை ட்ரானா. 1 1க்கு அப்புறம் வர வேண்டிய நம்பர் 8. அதாவது 7 1 8 இதுதான் வர வேண்டிய ஒரு நம்பர்னா அது இதுதான். மறக்காம எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏ போர்டில் 3 வந்துச்சுன்னா 7 1 8 இந்த நம்பர் தாங்க. இது ஒரு மந்த்லி சார்ட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதனால பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்க. அடுத்து ஏ போர்டு 4 வந்தா ஏ போர்டு 0லேருந்து 9 வரைக்கும் வர வேண்டிய நம்பர் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா. அடுத்து பி போர்டு, அடுத்து சி போர்டுக்கான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் தான் நம்ம கொடுக்குறோம். அடுத்த மாதம் மார்ச்சில் இந்த ரைன்ஸ் படி தான் கரெக்டாக அடிக்குன்றதை உங்களுக்கு உறுதிப்படுத்திக்கிறேன். அதுதாங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம 4ஆம் நம்பருக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். 4 வந்துச்சுன்னா ஏ போர்டு 4 வந்துச்சுன்னா அடுத்து என்னென்ன இறங்கும் அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம் வாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஏ போர்டு 4 வந்தால் வர வேண்டிய ஒரு நம்பர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. 1 இறங்கலை, 1 வந்து எரரு அப்படின்னா 0. அதுக்கப்புறம் வர வேண்டிய ஒரு நம்பர் 1 0 வரலைன்னா 8. இதுதாங்க இதுக்கு ஏ போர்டு 0லேருந்து 4 வரைக்கும் வந்திருக்க வர வேண்டிய வரக்கூடிய ஒரு கன்ஃபார்ம் நம்பர் இதுதான் நண்பர்களே. எல்லாரும் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க எல்லாமே. இது வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு இண்டிவிஜுவல் கேமிங் தான். ஃபஸ்ட்டு ஏ போர்டுலேருந்து 4 வரைக்கும் பார்த்துட்டீங்க. அடுத்து ஏ போர்டு ஃபுல்லாக ஒரு செட்டு வந்துடும். அடுத்து வாங்க 5 பார்த்துருவோம். அடுத்து இப்போ ஏ போர்டு 5 பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 பொறுத்தளவு நமக்கு வர வேண்டிய ஒரு கணிப்புகள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 8 தான் இறங்கும். 8க்கு அப்புறம் 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 5 தாங்க இறங்கும். 5க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 7. அதாவது ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா 8 5 7 இதுதான் இறங்கக்கூடிய ஒரு நம்பர்னா இதுதான். 5 வந்துச்சுன்னா 8 5 7 இதுதாங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏ போர்டில் 5 வந்துச்சுன்னா அதிகபட்சம் 8 இல்லைன்னா அதே 5 இல்லைன்னா 7 இந்த நம்பர் மட்டும்தான் நம்மளுக்கு மார்ச்சில் வர்றதுக்கான ஒரு நம்பர்னா அது இதுதான். ஓகேங்களா. பார்த்துங்க, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6ஆம் நம்பர் ஏ போர்டு 6 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்குவது 9 இறங்கும். 9க்கு அடுத்தாப்புல 8 இறங்கும். 8 இல்லாத பட்சத்துக்கு 5 இறங்குங்க. இது ஒரு கன்ஃபார்மான ஒரு சூப்பரான தரமான ஒரு சார்ட்டு. அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணிக்கங்க. இது வந்து ஏ போர்டு 9 வந்துச்சுன்னா இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர் 9 8 5 இந்த ஒரு 3 நம்பர் தான் இறங்கும். அதனால் கவனமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 7. ஏ போர்டு 7 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தான் வரும். அதாவது 4க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து அதே மாதிரி உங்களுக்கு போட்டுறேங்க. அதான் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரியே நான் போட்டு கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு அடுத்து 7 வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இறங்குற நம்பர் 4 இல்லாத பட்சத்துக்கு இந்த 5ம் இந்த 7 மட்டும்தான் மறுபடியும் அப்படியே இறங்கும். இறங்குச்சுன்னா கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த உள்ளே வெளியே மாதிரி 7க்கு 7 அப்படி இறங்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6 இறங்கும். அதாவது சோல்டு ட்ரையலு அப்படின்னா இந்த 2 நம்பர் ஃபஸ்ட்டு 2 நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து வர்ற ஒரு சான்ஸ் வந்து நம்மளுக்கு 6 தாங்க. ஃபஸ்ட்டு 2 நம்பருக்குள்ளேயே நம்ம ஆட்டம் எல்லாம் கரெக்டாக க்ளோஸ் ஆயிரும். இது வந்து செகண்டாக ஒரு சான்சஸில் நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. நல்லா பார்த்து கவனமாக புரிஞ்சுக்குங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து 8 வச்சு வர வேண்டிய நம்பரை பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் போடாதவங்க மெம்பர்ஷிப் கண்டிப்பான முறையில் போட்டுருங்க. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 5 இல்லைன்னா 2 இல்லைன்னா 0. இது ஒரு சூப்பரான தரமான ஒரு நம்பர் 8 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 5 இல்லைன்னா அதிகபட்சம் 2. அப்படி இல்லை தேர்டு சான்ஸ் தாங்க. இந்த சைடு உள்ளது எல்லாமே தேர்டு சான்ஸ் தான். ஓகேங்களா. அதனால் பார்த்து கவனமாக விளாடுங்க. இதில் வந்து தேர்டு சான்ஸ் தான்.
இந்த கெஸ்ஸிங் வந்து ஆல் போர்டு இண்டிவிஜுவல் விளாட்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்க. இது வந்து லாஸ்ட் நம்மளுக்கு ஃபைனலாக நீங்கள் இப்போ ஏ போர்டில் ஒரு 3 நம்பர் நான் போடுறேன், நான் ஏ போர்டு மட்டும் விளாடுவேன், பி போர்டு மட்டும் விளாடுவேன், சி போர்டு மட்டும் விளாட்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கணிப்பு. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 3 டிஜிட் பாக்ஸ் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. அந்த கெஸ்ஸிங் இந்த கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட இந்த கெஸ்ஸிங் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸோட சும்மா சூப்பராக ப்ளே பண்ணலாம். இப்போ வாங்க அடுத்து நம்ம 9 பார்த்துருவோம். 9 பார்த்துட்டா ஏ போர்டு முடிஞ்சு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் 9 வச்சு ஏ போர்டு 9 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு 7, 7க்கு அடுத்தாப்புல 1, 1க்கு அடுத்தாப்புல ஒரு சான்சஸ்னா அது 2 தான். இது வந்து ஒரு சூப்பரான தரமான ஒரு கன்ஃபார்ம் கெஸ்ஸிங்க. அதனால் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கங்க. இதை ஸ்க்ரீன்ஷாட் இருக்கணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. இப்போ ஏ போர்டு செட்டு வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டு, ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் முக்கியமாக கவனமாக அப்ளை பண்ணுறது தான் மெயினே. இதை வச்சு நீங்கள் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை சூப்பராக பாக்ஸ் கிரியேட் பண்ணிடலாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஆட்டமே இதுக்குள்ளே தான். இதை யார் புரியுதோ புரிஞ்சவங்களுக்கு ஃபுல்லாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? அப்போ வாங்க அடுத்து பி போர்டு பார்த்துருவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பி போர்டு. பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுக்கு 0லேருந்து வர்ற ஒரு நம்பர் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது இந்த 4. அடுத்த செட்டு வந்து இதுக்கு அடுத்து இந்த 4 இறங்கலைன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 5ங்க. 5 வந்து ட்ரையலில் இல்லை சோல்டு மிஸ் ஆகுதுன்னா அதுக்கு அடுத்த நம்பர் 1 தான். பி போர்டு 0ல் ஆரம்பிக்கிற ஒரு போர்டு 4 இல்லைன்னா 5 இல்லைன்னா 1, இதுதான் வர வேண்டிய ஒரு போர்டு கெஸ்ஸிங்னா அது பி போர்டில் 0 வந்தால் 4 இல்லைன்னா 5 இல்லைன்னா 1, இதுதான் ஆட்டமே. அதனால் பார்த்து லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். யார் யாருக்கும் வீடியோ லைக் பண்ணுறீங்களோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் மெம்பர்ஷிப் போட்டுக்குங்க மக்களே. வாங்க அடுத்து பி போர்டு. பி போர்டில் 1க்கு வந்து என்னென்ன நம்பர் வரும், என்னென்ன இறக்குவான், என்னென்ன கொண்டு வருவான்றத 2, 3, 4 இது தெளிவாக பார்த்துருவோம். இதை வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இது தெரியும், ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு. ஃபஸ்ட்டு பி போர்டில் 1ஆம் நம்பர் இறங்குறான்னா ஃபஸ்ட்டு வர நம்பர் 7 தான் இறங்கும். 7க்கு சான்ஸ் இல்லை, ட்ரையல் இல்லை மிஷினில் வந்துட்டானா ரொம்ப ஹைலைட்டாக இருக்க 1 தான். அதுக்கு அடுத்தாப்புல செகண்ட் சான்ஸு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 6க்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம கேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 7 இல்லைன்னா 1லேயே நம்ம கேம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொம்பலாம் இழுக்காது. 7 இல்லைன்னா 1லேயே நம்மளுக்கு பி போர்டு 1 பொறுத்தளவு நம்மளுக்கு முடிஞ்சிடும், ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 2 பொறுத்தளவு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய அதே நம்பர் 7 இல்லைன்னா 0 இல்லைன்னா 9, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. 7 இல்லைன்னா 0 தாங்க வரும். பி போர்டை பொறுத்தளவு ஒரு நம்பர் வந்துருச்சுன்னா அடுத்து அப்படியே தான் இறங்கும். இந்த 1, 2 இது 2 பொறுத்தளவு சேம் தான். 7 இல்லைன்னா 0 இல்லைன்னா 9. ஆக்சுவலி 2 ஒரே சான்ஸ்லேயே நீங்கள் முடிச்சிருங்க. நான் பி போர்டு மட்டும்தான் இண்டிவிஜுவலாக விளாட்றேன்னா இந்த 3 நம்பரை ட்ரை பண்ணிக்கங்க. இது ஒரு நல்ல ஒரு சூப்பரான குட் நம்பருங்க இது. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்க அடுத்து பி போர்டு 3 வச்சு வர வேண்டிய. இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 3 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 9, 8, 2. அதாவது நான் சொல்கிற அதே மாதிரி தான். பி போர்டு 3 வந்துச்சுன்னா ஹைலைட்டாக இறங்க வேண்டிய நம்பர் 9, 8 இல்லைன்னா 2, இந்த 2, 3 நம்பர் மட்டும்தான். அடுத்து வாங்க 4, நம்மளுக்கு ரொம்ப டைம் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வாங்க அடுத்து பி போர்டு 4 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துருவோம். இப்போ அதே மாதிரி தாங்க அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 4 வச்சு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 2, அப்படி இல்லைன்னா 4, அதுக்கு அடுத்தாப்புல 6, இதுதாங்க பி போர்டு 4 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர். இது வந்து மந்த்லி சாட்டுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து கேரளா லாட்டரி சாட் மார்ச் மாதத்துக்கு நம்ம கொடுக்குற ஒரு சாட்டு மந்த்லி சாட் இது வந்து. அதனால் இதை பார்த்து லிமிட் அப்ளை பண்ணிங்க, என்ஜாய் பண்ணிக்கங்க. வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது பி போர்டு 5க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்குறோம். வாங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்து பி போர்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 5 வச்சு இறங்க வேண்டிய ஃபஸ்ட்டு நம்பர் 6 தாங்க இறங்கும். 6க்கு செகண்ட் சான்ஸு நம்மளுக்கு 0 தான் ஹைலைட்டாக இருக்கிற ஒரு நம்பர். அடுத்து இல்லைன்னா 3, இதுதாங்க. அதாவது 603 இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக வந்து இறங்குற ஒரு நம்பர்னா 603 இந்த நம்பர் தான் வர வேண்டிய வரக்கூடிய நம்பர். அடுத்த மாதத்துக்குரிய வரக்கூடிய ஒரு நம்பர் இதுதான், மார்ச் மாதத்துக்குரிய நம்பர். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டுக்கு 6ல் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா
0, 9, 4 ஃபர்ஸ்ட் ஹைலைட்டாக இருக்குது 0, 9 மட்டும்தாங்க ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. பி போர்டில் 6ன்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0 இல்லைனா 9 இதுதாங்க ஹைலைட்டு. அதனால் பார்த்து லிமிட்டாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, லிமிட் அப்ளை பண்ணுங்கள். 094 இதுதான் பி போர்டில் 6ன்னு ஒரு கணிப்புகள் வந்துச்சுன்னா இந்த நம்பர் மட்டும்தான், வேறு எந்த நம்பருமே கிடையவே கிடையாது. ஓகேங்களா? வாங்க அடுத்து ஒரு நம்பர் பார்த்துருவோம். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 7 வச்சு ஃபர்ஸ்ட் இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0. 7க்கு 7 இறங்குறதுக்கான ஹைலைட் நிறையவே இருக்குது, அதனால் பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6. ஓகேங்களா? அதாவது 7க்கு ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் 0 இல்லைனா 7 இல்லைனா 6 மூணு நம்பர் தான் ஹைலைட்டாக வர வேண்டிய நம்பர். பி போர்டு நம்மளை பொறுத்தவரை நம்ம கெஸ்ஸிங்கில் சும்மா பிசிறி தட்டாமல் அப்படியே வருங்க, அதுதாங்க உண்மை. இப்போ வாங்க அடுத்து நம்ம 8. பி போர்டில் 8 வச்சு வர வேண்டிய நம்பர். பி போர்டு 8 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 9. 9 இல்லாத பட்சத்துக்கு 3 இல்லைன்னா 2 இண்டிவிஜுவலுக்கு நல்லா 3 நம்பருமே யூஸ் பண்ணி விளாண்டுக்குங்க. தனித்தனியாக நான் பி போர்டு, ஏ போர்டு, சி போர்டு இது ஏதாவது ஒன்று மட்டும்தான் விளாடுவேன்னா இது நீங்கள் தைரியமாக விளாடலாம், உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுக்கும். எந்த ஒரு மிஸ்டேக்குமே எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது, அப்படியே இறங்குங்க நம்பரு. இது ஒரு ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேலே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைரியமாக நீங்கள் நம்பர் எடுத்து சும்மா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரையலுக்கு வேணால் March 1 நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகேங்களா? வாங்க மீண்டும் இந்த பி போர்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே இறங்குனது கூட அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ 9 பி போர்டு 9 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர் 5. அதே மாதிரி பி போர்டில் 9 வந்துச்சுன்னா 9மே ரொம்ப நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது செகண்ட்ஸு, அதாவது அது எப்படி பவர்லேயே டேரெக்டாக வந்துருதுங்க, டேரெக்டாக அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருவான். பி போர்டை பொறுத்தவரை நம்ம ஈஸியாக கணிக்கலாம். ஏ போர்டு தான் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஓகேங்களா? பி போர்டில் 9 வந்துச்சுன்னா 9க்கு அடுத்தாப்பில் வர வேண்டிய ஒரு நம்பர் 5 இல்லைன்னா 9 அப்படி இல்லைன்னா 2 இதுதான் பி போர்டு உண்டான பி போர்டுக்கான ஒரு கணிப்புகள்னா அது இதுதாங்க. இப்போ ஏ போர்டு பி போர்டு பார்த்தீங்க புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்து பார்க்குறது சி போர்டு. சி போர்டுக்கான ஒரு கணிப்புகள் எல்லாமே இப்போ பார்த்துருவோம். நம்மளுக்கு 28ஆம் தேதி இந்த வீடியோ லான்ச் ஆகிடும். லாட்டரி சார்ட்குரிய ஒரு மார்ச் மந்த் சார்ட்டை தான் நம்ம பார்க்குறோம். சி போர்டுக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம். சி போர்டு 0லேருந்து 9 வரைக்கும் என்னென்ன நம்பர்லாம் வருதோ அடுத்தாப்புல என்னென்ன நம்பருக்குலாம் சான்சஸ் இருக்குன்ற ஒரு மந்த்லி சார்ட்டு தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சி போர்டில் 0 ஃபஸ்ட்டு உள்ளே இறங்கிட்டான். ரிசல்ட்டில் வந்து 0 இருக்குது சி போர்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு இறங்க வேண்டிய ஒரு நம்பர், ஹைலைட்டாக இருக்க வேண்டிய ஒரு நம்பர் 9 தாங்க. 9 ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்துக்கு அடுத்து ட்ரையல்லையோ சோல்டோ ஆயிடுச்சுன்னா அடுத்து 7 இந்த 2லேயே மேக்ஸிமம் முடிஞ்சிருங்க. அடுத்த ட்ரைனா நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னா இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். இண்டிவிஜுவல் கேமிங் விளாண்டோம்னா இந்த 3 நம்பர் யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான். 3 டிஜிட் பாக்ஸ் விளாண்டா கொஞ்சம் அப்படி பாக்ஸை கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் கரெக்டாக கிளியராக பார்த்து முடிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம 3 டிஜிட்டை தட்டி தூக்கிடலாங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க அடுத்து நம்ம 1க்கு என்னென்ன, அதாவது சி போர்டில் 1 வந்தால் என்னென்ன நம்பர் அடுத்து வருன்றதை அடுத்து நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இப்போ அடுத்து சி போர்டு 1க்கான ஒரு கணிப்புகளை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 8ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 1 வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர் 8 தாங்க. அதாவது 8க்கு அடுத்தாப்புல 5க்கு அடுத்தாப்புல 0. நம்ம சி போர்டை பொறுத்தளவு ஓரளவுக்கு பக்காவாக கணிப்பு நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகி வரும். நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதான்னு பார்த்து லிமிட் அப்ளை பண்ணுங்கள். இப்போ வாங்க அடுத்து நம்ம பார்க்குறது 2 வச்சு வர வேண்டிய நம்பர் என்னென்ன, அது என்னென்ன கரெக்டாக கிளியராக 3 நம்பர் தான், அதிகபட்சம் 3 நம்பருக்கு மேலே தேவையில்லைங்க. நம்ம கெஸ்ஸிங் கரெக்டாக மேட்சாக இருந்துச்சுன்னா கரெக்டாக அந்த 3 நம்பர்லேயும் ஆட்டம் முடிஞ்சிடுங்க. என்னதான் நம்ம சோல்டு இதாக இருந்தாலும் நம்ம ஆட்டம் அந்த 3 நம்பருக்குள்ளேயும் முடிஞ்சிடும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் தேவையில்லைங்க. இப்போ வாங்க அடுத்து நம்ம 2 வச்சு வர வேண்டிய நம்பரு என்னன்னு பார்த்துருவோம். அடுத்து சி போர்டு 2 வச்சு ஃபஸ்ட்டு வர வேண்டிய ஒரு நம்பர்னா 6, 0, 1 இதாங்க. அடுத்து சி போர்டு 2க்கான ஒரு கணிப்புகள் 6, 0, 1 இது ஒரு முழுக்க ஒரு கணிப்புகள் மட்டுமே, அதனால் பார்த்து லிமிட் அப்ளை பண்ண. அடுத்து சி போர்டு 3 வச்சு வர வேண்டிய ஒரு நம்பர் 9, 6, 4 அதாவது எனி சோல்டுனா நம்மளுக்கு 4 நின்று பேசுங்க.
964. இதுதான் அடுத்தடுத்து வர வேண்டிய ஒரு சில கணிப்புகள் இருக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு சில நம்பர்கள்னா அது இந்த நம்பர் தான். எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் நீங்கள் அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி பாக்ஸாகவும் கிரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து சீபோர்டு 4 வச்சு வர வேண்டிய ஒரு சில நம்பர் பார்த்தீங்கன்னா 2, 1, 5 இதாங்க வர வேண்டிய ஒரு சில நம்பர். வரக்கூடிய கணிப்புகள் உள்ள ஒரு நம்பர்னா அது இதாங்க சீபோர்டு. 2 இல்லைன்னா 1 இல்லைன்னா 5 இதாங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ வாங்க அடுத்து சீபோர்டு 5லேருந்து 9 வரைக்கும் பார்த்துருவோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சீபோர்டு 5 வச்சு வர வேண்டிய ஒரு சில நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 2 தாங்க. 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4, 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்க வேண்டிய ஒரு சில நம்பர். நம்மளுக்கு வந்து மிஷின்லேயும் 2 வந்துடலாம், இல்லை ட்ராலையும் 2 வந்துடலாம். அப்படி வந்தால் அதுக்கு அடுத்த சாய்ஸ் 4 வந்து சோல்ட் அவுட் ஆகுது, அந்த டிக்கெட் விற்கலை அப்படின்னா அதுக்கு அடுத்ததாக சான்ஸ் உள்ள நம்பர் ஒரு 7 தாங்க. இண்டிவிஜுவல் கேமிங் விளாட்றீங்கன்னா நீங்கள் தைரியமாக அந்த 3 நம்பரையும் ப்ளே பண்ணலாம். வாங்க இப்போ அடுத்து நம்ம கீபோர்டு 6க்கு வந்துச்சுன்னா என்னென்ன நம்பர் வந்துன்றதை பார்த்துருவோம் வாங்க. அடுத்து சாட்டுப்படி சீபோர்டு 6 வந்துச்சுன்னா அது என்ன நம்பர் வரும்ன்றத அடுத்து வந்துச்சுன்னா சீபோர்டு 6 என்ன நம்பர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் 2. அப்படி இல்லாத பட்சத்துக்கு 6க்கு 6 இறங்குங்க. அப்படி 6 இறங்கலைன்னா அடுத்து 3வது சான்ஸாக பார்த்தீங்கன்னா 9 தான் வர வேண்டிய வரக்கூடிய ஒரு நம்பர். ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மந்த்லி சார்ட் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் நம்ம யூடியூப் சேனலில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சீபோர்டு 7 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா 8, 2, 3 இதாங்க சீபோர்டு 7 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர்னா அந்த கணிப்புகள் இதுதாங்க. பார்த்துக்குங்க, லிமிட்டாக பார்த்து ப்ளே பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்து சீபோர்டு 8 வச்சு இறங்க வேண்டிய ஒரு நம்பர் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 5, அடுத்த நம்பர் 9, அதுக்கு அடுத்த சான்ஸ் உள்ளது 4ங்க. அதே மாதிரி தான் சீபோர்டு 9 ரொம்ப இழுக்க விரும்பலை. அதனால் சீபோர்டு 9க்கு 9 ரொம்ப ஹைலைட்டாக இந்த வருஷத்துலேருந்து ரொம்ப 9க்கு 9 இறங்குறது இந்த வருஷத்தில் மட்டும்தான். அதனால் 9க்கு 9 ஃபஸ்ட்டு இறங்கிருங்க. இறங்குச்சுன்னா 9க்கு 9 இறங்க நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஒரு 60%. அப்படி இல்லைன்னா 7, அதுவும் இல்லை ட்ரெயினில் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா 6. இதுதாங்க நம்ம கெஸ்ஸிங்கில் வரக்கூடிய ஒரு நம்பர்னு அதான் சீபோர்டு. இப்போ ஏ போர்டு பார்த்தோம், பி போர்டு பார்த்தோம், சி போர்டு பார்த்தோம். எல்லாமே ஓரளவுக்கு சூப்பரான தரமான ஒரு கெஸ்ஸிங் தான். இதுதான், இதுக்கு அடுத்தாப்புல வேறு எந்த ஒரு சாய்ஸுமே இல்லை. அவ்வளோதான் கெஸ்ஸிங்கு. கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் மந்த்லி சாட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தொடர்ந்து நம்ம வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.